திருட்டு வழக்கில் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரிடமிருந்து தார் ஜீப்பை போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சாலமன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல ஞானசேகர் என்பவரை கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில கைது செய்யப்பட்ட ஞானசேகரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர் பள்ளிக்கரணை பகுதியில 7க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்து திருட்டு செயல்களில் ஈடுபட்டு பல நகைகளை கொள்ளையடித்திருப்பதை விசாரணையில தெரிய வந்து அடுத்து இது தொடர்பாக பள்ளிக்கரணை போலீசார் ஒரு திருட்டு வழக்குல ஞானசேகரனை கைது செய்து அவரை 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில இவர் 7க்கும் மேற்பட்ட வீடுகளை புகுந்து அதுல 250க்கும் மேற்பட்ட சவரன் நகைகளை கொள்ளையடி இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக அவரிடம் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார். மேலும் எந்தெந்த வீடுகளில் இவர் கொள்ளையடிக்கப்பட்டார் என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இவர் தொடர்ச்சியாக அந்த தார் ஜீப் மூலமாக சென்று தான் இந்த கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக வைத்திருப்பது விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இதனை இந்த தார் ஜீப்பை தற்போது போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். குறிப்பாக இவர் திருட்டு செயலில் ஈடுபட்டவுடன் அங்கிருந்து வரும் வழியில ஒரு விபத்து ஏற்பட்டிருப்பதும் இதனால அந்த கார் சேதமடைந்ததால இவர் கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் சென்டர்ல விட்டிருப்பதும் தற்போது அதனை போலீசார் கண்டறிந்து தற்போது அதை பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட காரை தற்போது பள்ளிக்கரணை போலீசார் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவர் இந்த நகைகளை எங்கு பதுக்கி வைத்துள்ளார் என்பது தொடர்பான விசாரணையும் தற்போது போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.